டேய் சக்தி, டைம் ஆயிடுச்சு பாரு, எழுந்துரு. காதுல விழுகுதா? எழுந்துடுறா சீக்கிரம். டேய் சக்தி, 9 மணி ஆகுது பாருடா, இன்னும் உனக்கு என்ன தூக்கம்? எழுந்துடுறா, சொல்லிக்கிட்டே இருக்கேன், தூங்கிக்கிட்டே இருக்க. எழுந்துக்கிறானான்னு பாரேன். டேய் சக்தி, எழுந்துடுறா, டைம் ஆகுது. உன் அப்பா வந்தாதான் நீ எல்லாம் அடங்குவ. இரு, ஃபேன் ஆஃப் பண்ணு. ஊர்ல மத்தவங்க புள்ளலாம் அந்த மாதிரி வேலை பார்க்குது, இவன் என்னடா கிடந்து தூங்கிக்கிட்டு இருக்கான். மா, உன் இம்சை தாங்கலமா. சீக்கிரம் எந்திரிச்சு தொலைடா, ஆட்டோ வந்துடும், நான் கிளம்பிடுவேன். மா நீ போமா, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் மேல இருந்து வசுமதி ஆண்டி கால் பண்ணியிருந்தாங்க, ஏதோ ஹெல்ப்பா. உன் நம்பர் தான்டா கொடுத்துருக்கேன், உனக்கு தான் கால் பண்ணுவாங்க, பாத்துக்கோ. மா, என் நம்பர் எதுக்குமா கொடுத்த? நான் தான் ஊருக்கு கிளம்புறேன்ல, அதான் உன் நம்பர் கொடுத்தேன். மா ஏமா இம்சை பண்ற? துரைக்கு அப்படி என்ன வேற வேலை இருக்கு? லீவ் நாள்ல கூட ஃப்ரீயா இருக்க விட மாட்டல. ஹெல்ப் தானே கேக்குறாங்க, பண்ணி தொலையேன்டா. இவங்கள வச்சுக்கிட்டு இங்க ஒருத்தி கிளம்பிட்டு இருக்கேனே, பேக் ஏச்சு எடுத்து வைக்கிறியாடா நீ? நல்லா ஆடி அசைஞ்சு வா, அதுக்குள்ள ஆட்டோவே போயிரும். சரிடா, அம்மா கிளம்புறேன், வீட்டை பாத்துக்கோ. சரிம்மா, அப்படியே சட்டி சட்டியே தங்க வச்சிருக்க தூக்கிட்டு போறதுக்கு. போமா, நான் பாத்துக்கிறேன். வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரி வரேன், நீ எடுப்பா வண்டிய. அதுக்குள்ள கூப்பிட்டுருச்சா இது? அதுவே தான். சொல்லுங்க ஆண்டி. நான் வசுமதி பேசுறேன்ப்பா. தெரியுதா ஆண்டி, சொல்லுங்க. தம்பி, ஒரு சின்ன உதவி, அம்மா சொன்னாங்களாப்பா? உதவின்னு சொன்னாங்க, ஆனா என்ன உதவின்னுலாம் சொல்ல. ஆமாப்பா, இன்னைக்கு நைட்டு தான் நான் வீட்டுக்கு வருவேன். காலையிலேயே கெஸ்ட் வந்துருவாங்கப்பா, ஆனா சாவியை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். வரவங்கள கொஞ்சம் ஈவினிங் வரைக்கும் வீட்டுல வச்சுக்கிறியாப்பா? சரி ஆண்டி. எத்தனை பேரு? ஒரே ஒருத்தவங்க தான்ப்பா. நான் நைட்டு வந்தோடனே வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிறேன். சரி ஆண்டி. சரிப்பா, பாத்துக்கோ. ஆண்டி, அவங்க பேரு? அவங்க பேரு பேச்சி அம்மாப்பா. பேச்சி அம்மாவா? பாட்டிக்கு வேறு பணியோட செய்யணுமா? சரிங்க ஆண்டி. உங்க வீட்டு டோர் நம்பர் கொண்டு கொடுத்துட்டேன்ப்பா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஆண்டி. சரிப்பா, நான் வைக்கிறேன். வைங்க. பாட்டி டைமிங்ல கன் மாதிரி இருக்கே. ஹலோ. இங்க சக்திங்கிறது? சக்தி நீங்க யாரும் இல்லை. நான் தாங்க சக்தி, சொல்லுங்க. இங்க வசுமதி ஆண்டி வர சொல்லியிருந்தாங்க. ஆமா, நீங்க? நான் தான் அவங்க சொன்னது. உங்க பேரு? அஞ்சலி. அஞ்சலியா? பேச்சி அம்மான்னு சொன்னாங்க, அவங்க வரலையா? இல்லை இல்லை, அவங்க ஏன், என்னாச்சு அவங்களுக்கு? அது என்னோட பாட்டி பேருங்க. அதாங்க, அவங்க வரலையான்னு கேட்டேன். அது வந்து என்னோட பாட்டி பேரு தான் என்னோட பேரும். ஓ, உங்க பேர் தான் பேச்சி அம்மாவா? நைஸ் நேம்ங்க. ஆமாம். அஞ்சலி அலைஸ் பேச்சி அம்மா. அதுக்கு என்னங்க, இதுவும் நல்ல பேர் தானே, சாமி பேர் வேற. சரி, உள்ள வாங்க. உட்காருங்க பேச்சியம்மா. உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது வேணுமா பேச்சு? என்னது? டீ, காஃபி, ஜூஸ்? அது எதுவுமே இங்கே இல்லை. இருங்க, நான் போய் தண்ணி கொண்டு வரேன்.
இந்தாங்க. கார்ப்பரேஷன் வாட்டர் தாங்க, சூப்பராக இருக்கும். அப்புறம் என்ன வேலையா சென்னை வந்திருக்கீங்க பேச்சு? சும்மாதான். ம். ம். பேச்சு உங்கள் வீடு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருங்க. நான் நல்ல பையன்தான். ம். வேறு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்கள் பேச்சு. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப்புங்க. என்ன பேச்சு? என்ன பேச்சி பேச்சி அம்மான்னு மட்டும் கூப்பிடாதீங்க. அஞ்சலின்னு எனக்கு இன்னொரு பேரும் இருக்கு. ஏன்? எனக்கு பிடிக்கல. அப்புறம் எதுக்காக அந்த பேரை வச்சுங்க? அது எங்கள் அம்மாவை தான் கேட்கணும். சரி பேச்சு, இனிமேல் நான் அப்படி கூப்பிடல. சாரி அஞ்சலி. ஃப்ரெஷ்ஷப் ஆகணும்னா ஆயிக்கங்க. உள்ளே இருக்கேன், ஏதாச்சும் நான் கூப்பிடுங்க. சரியா? ம். யவா. ஹலோ ஹலோ, ஏங்க சக்தி இருக்கீங்களா? ஹலோ என்னவா இவளுக்கு? ஏங்க சக்தி. என்னங்க? உங்களை தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன், கேட்கலையா? ஹலோன்னு சொன்னீங்க, ஃபோனில் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நினச்சேன். இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை. சரி என்ன சொல்லுங்க. எனக்கு ஒரு டீ வேணும். எதுக்கு? இதோ இப்படி கீழே வைக்கிறதுக்கு. பின்ன டீ எது கேட்பாங்க? பக்கத்து தெருவில் ஒரு கடை இருக்கு, போய் குடிச்சிட்டு வாங்க. ஏங்க நான் இங்கே புதுசு இல்லைங்க, நீங்கள் போய் கொஞ்சம் வாங்கிட்டு வரீங்களா? சுமதி ஆண்டி. சுமதி ஆண்டி. ஹலோ சொல்லுப்பா. ஆண்டி, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஏன்பா, என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? ஆண்டி, எடுபடி வேலைலாம் பார்க்க சொல்லிட்டு இருக்காவ. அவ பாவமான பொண்ணுப்பா. யாரு இவ்வளோ பாவம்? சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் பாத்துக்கோப்பா, அதுக்கப்புறம் நானே வந்து கூப்பிட்டுக்கிறேன். அவளுக்கு செலவு பண்றது கூட நானே கொடுத்துட்றேன். சரிங்க ஆண்டி, பண்றேன். தலையெழுத்து, என் வீட்டில் கூட கடைக்கு அனுப்ப மாட்டாங்க, இவளுக்காக போய் டீலாம் வாங்கிட்டு வர வேண்டியதா இருக்கு. எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். எவனாச்சு டீக்கு அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிடுவானா? நான் சாப்பிடுவேன். கருமம் என்ன பிறவின்னு தெரியல. என்ன என் பொண்டாட்டி மாதிரி வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கா? இது மாம்பழ சீசன் தானே? இது பலாப்பழ சீசன். அப்போ அது கொஞ்சம் வாங்கிக்கோங்க. அதுவுமா? எவ்வளோ வாங்கணும்? 3 கிலோ. 3 கிலோவா? சுமதி ஆண்டி, நிம்மதி அங்கே தூங்குடுதுங்களா? இப்போ என்னங்க வேணும்? ஒரே ஒரு கசாட்டா, பீஸா, கொஞ்சம் கம்மங்கூழ். கம்பங்கூழா? கர்மம் முடிச்ச காம்பினேஷனாக இருக்கு. அந்த ஆண்டி கிட்ட ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஓகேன்னு சொன்னல, இதை நானே சுருப்பால் வச்சுக்கணும். கர்மம் பிடிச்சது. முடிஞ்சுதாங்க எல்லாம் ஓவரா? ஒரே ஒரு குறை, ஃபினிஷிங் டச்சா. என்ன பீடாவா? இல்லை, ப்ரான் பிரியாணி. வாங்கிட்டு வரேன். பூச்சா, இது பகிரா இல்லை மண்ணாந்தல்யான்னு தெரியல. வாசுமதி ஆண்டி, உங்ககிட்ட வசூல் பண்ணாம விடவே மாட்டேன். இதில் ஆறுன்னு வேற இவ்வளோ தின்னு இருக்கா? வயிறு எதுவுமே பண்ணாமல் இருக்கு. பண்ணிருச்சுல. எங்க பாத்ரூம் எங்க இருக்கு? இதோ அந்த பக்கம்.
ஏங்க ஒழுங்கா தண்ணி ஊத்திட்டு வாங்க. ஆ ஆ. சரி இவ்வளோ திங்க எப்படி கவர் மட்டும் திங்காம விட்டா? நான் வரா மாதிரி இருக்கு. ஐயோ வரா. அப்பா ஐயோ இப்போதான் வயிறே காலியான மாதிரி இருக்கு. அப்பா அதுவும் எவ்வளோதான் தாங்கும். ஐயோ ஏங்க ஏதாச்சும் சாப்பிடலாமா? சாப்பிடலாமாவா? அவ வேற எதுவும் கேட்கறதுக்குள்ளார படுத்துற வேண்டிதான். எவன்டாது வேற. ஹலோ மச்சான், என்ன அம்மா ஊருக்கு போகிறேன்னு சொன்னாங்க? ஆமாண்டா, காலையிலே கிளம்பிட்டாங்க. என்னைக்கு ரிட்டனு? நாளை கழிச்சு. அப்போ இன்னைக்கு பார்ட்டி வச்சுக்கலாமா? வாங்க. ஏய் இன்னைக்கு வேணாண்டா. ஏன்டா? சில காரணனால தான். என்ன கையில் காசு இல்லையா? நான் இன்னைக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன்டா. டேய் இன்னைக்கு தான் இதெல்லாம் சொல்லுவல்ல. ஏன் இன்னைக்கு என்ன? வேணான்னு சொல்கிறேன்ல, அவ்வளோதான். அப்புறம் என்ன? அதான்டா. ஏன்? டேய் சொன்னா புரிஞ்சுக்கேன்டா. இது சரிப்பட்டு வராது, நான் கிளம்பி வரேன். டேய் 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 சொல்கிறா. மேலே ஆண்டி இருக்காங்கல்ல, ஆமாம், அவங்க சொந்தக்கார பொண்ணு வந்திருக்காடா. அடப்பாவி, கடலை போடுறதுக்காக நண்பனை கலட்டி விடுறேன். டேய் நீ வேற ஏன்டா விருப்பத்துற? எனக்கு இது நேற்றே தெரியும், உன் அம்மா சொன்னாங்க. சும்மா உன்கிட்ட செக் பண்ணி பார்த்தேன். டேய் எனக்கே இப்போதானடா தெரியும். டேய் உன்னை விட அவங்க என்ன தானடா நம்புகிறாங்க. சரி நான் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல, நீ நடத்து. டேய் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லடா. டேய் நீ நடத்துடா. ஹலோ ஒரு சத்தமா இருக்கு. நான் வைக்கிற போன. ஏங்க என்னங்க ஆச்சு? என்ன பிரச்சனை? அது எதுக்குங்க உங்களுக்கு? தெரிஞ்சா சொல்யூஷன் சொல்லுவேன்ல. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், விடுங்க. அட ஒரு தடவை சொல்லி தான் பாருங்களேன். எனக்கு என் பிரச்சனையை தான் சால்வ் பண்ண தெரியாது, மற்றவங்க பிரச்சனைலாம் சூப்பராக சால்வ் பண்ணுவேன். அட சும்மா சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. நீங்கள் என்ன கேஸ்ட்டு? என்ன கேட்டீங்க? நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்டேன். அது எதுக்கு உங்களுக்கு? அட சும்மா சொல்லுங்க. ஏன் தப்பு தான். படித்த மாடனான பொண்ணுன்னு நினச்சேன், ஆனால் சத்தியமாக இவ்வளோ பின்னாடி தள்ளி இருப்பீங்கன்னு நினைக்கல. பக்கத்தில் வந்துட்டேன், போதுமா? அந்த பின்னாடி தள்ளி நிற்கிறத சொல்லுங்க, இந்த பின்னாடி தள்ளி நிற்கிறத பற்றி சொன்னேன். அட சும்மா இருங்கங்க. இங்கே யாராவது கேஸ்ட் மாற்றி கல்யாணம் பண்ணுவாங்களா? ஏன் பண்ணக்கூடாதா என்ன? ஆமாம், பண்ணக்கூடாது. ஒரு ஜாதியிலேருந்து இன்னொரு ஜாதிக்கு கல்யாணம் பண்ணவே கூடாது. என்னங்க மைண்ட் செட் இது? மானங்கட்ட மைண்ட் செட்டு. ஏங்க அப்படி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கே அதெல்லாம் அருவருப்பா இருக்காது? வரலாறு என்ன ஆகுறது? வீட்டோட மானம் மரியாதைலாம் என்ன ஆகுறது? நிறுத்து. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், பேசிக்கிட்டே இருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கானா பணியோட செஞ்சிட்டு இருந்தேன். நினைச்சால அருவருப்பா இருக்கு. நீ படிச்ச பொண்ணுன்னு சொன்னாங்க, இதுதான் அந்த லட்சணமா? டிகிரிலாம் உன்னோடது தானா, இல்லை எங்கேயாச்சும் இருந்து திருடிட்டு வந்தியா? எந்த காலத்துல என்ன பேசிட்டு இருக்க? உன்னை யாராச்சும் இந்த மாதிரி சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருந்தா ஏத்திருப்பியா? கொஞ்சம் நிறுத்துறியா நீ? அதெல்லாம் முடியாது. அடுத்த ஜெனரேஷனாச்சும் திருந்தோன்னு பார்த்தா அதுவும் இப்படி வந்து நிக்குது. அப்படியே அரஞ்சன் வை. இனிமேல் ஏதாவது பேசுன என் அப்பா இப்படி எல்லாம் பேசுறாருன்னு சொல்ல வந்தேன்டா.
ஓ உங்க அப்பனா அந்த ஆள் தான் தற்குறியா? நான் கூட நீ தான் தற்குறின்னு நினைச்சேன். சரி சொல்லி திருத்த வேண்டியதானே. அவர் அந்த டைப் கிடையாது. அப்ப டிவோர்ஸ் பண்ணிரு. ஏய் ஏய் நீ விலகி இருக்க வேண்டியதானே. அதுக்கு தான் வந்திருக்கேன். ஓ நீ அப்படி வரியா? ஓகே ஓகே ஓகே. ஆமா, சுட சுட சண்டை போட்டுட்டு வந்திருக்கேன். ஓ குட். ஆமா பேசிட்டு இருக்கும்போது இடையில வாடா போடான்னு சொன்னியோ? ஆமாடா. ஆ இல்ல 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 கூப்பிடல. நீயும் என்ன வாடி போடின்னு சொன்னல. ஆமாண்டி. ஏய் இல்ல இல்ல இல்ல. அம்மா எனக்கு தண்ணி தவிக்குது. இவ்வளவு நேரம் பேசினதுக்கு. தண்ணி தண்ணி எங்க இருக்கு? என்ன கேன் எல்லாம் எம்டியா இருக்கு. தண்ணி எங்க இருக்கு? வரேன். என்னங்க குப்பை தொட்டிலாம் நிறைஞ்சே இருக்கு. நீ சாப்பிட்டதுதான். அப்ப சரிதான். சரி அப்போ அங்கிருந்து ஓடி வந்திருக்கீங்கன்னா லவ் மேட்ரா? ஆமாங்க. பாரா சொல்லவே இல்லை. விடுங்க, என்ன பிரச்சனைனாலும் பார்த்துக்கலாம். நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸிலாம் இல்லை. தெரியும், பிரச்சனை இருக்க தானேங்க செய்யும். பயந்துட்டே இருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. எனக்கு பயம்லாம் இல்லைங்க. அப்புறம் அவன்தான். ஓ உங்க ஆள் பயப்படுறாரா? அப்படிதான் நினைக்கிறேன். ஓ அப்போ கஷ்டம்தான். ஏன் அவருக்கு லவ் பண்ணும்போது தெரியலையாமா வேற காஸ்ட்னு? அது அவன்கிட்ட தான் கேட்கணும். நல்ல பையனை செலக்ட் பண்ணிருக்கீங்க போங்க. அவனை சொல்லி என்னங்க பண்றது? எல்லா பசங்களும் அப்படிதானே இருக்கீங்க. கல்யாணம் வந்துட்டா மட்டும் பேக் அடிச்சிடுறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, அதுனா மொத்தமா பசங்கன்னு சொல்றீங்க. அந்த பையனை மட்டும் சொல்லுங்க. எத்தனையோ பொண்ணுங்க கழட்டி விட்டுலாம் போறாங்க, உங்களையும் சேர்த்து சொல்லிட்டேன் நானு. ரெண்டும் உண்மைதான். நான் இல்லைன்னா சொல்லவே இல்லையே. ஆனா நான் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது. ஏங்க நானும் அப்படிப்பட்டவன் கிடையாதுங்க. கடைசி வரைக்கும் கன் மாதிரி நிற்பேன். ஆனால் என்ன, எனக்கு தான் ஒன்றும் அமைய மாட்டேங்குது. ஏன் லவ் எதுவும் இல்லையா? இப்போ இல்லை. இருந்திருந்தா போய் பொண்ணு கேட்டிருப்பீங்க கரெக்டா? பின்ன என் அப்பா மாதிரி ஆளாக இருந்தாலுமா? ஆமாம், எவனா எனக்கு என்னங்க. அப்போ என் வீட்டில் வந்து பேசு. புரியல, நான் என்ன பேசுறது? உங்க ஆள்கிட்ட சொல்லி நீங்க தான் பேச சொல்லணும். நீ ஆளா இருக்கியா? என்ன சொன்னீங்க? உனக்கு கேட்டுச்சு, அதுதான். ஏங்க சும்மா விளையாடாதீங்க. இதுல யாராவது விளையாடுவாங்களா? இல்ல, என்ன திடீர்னு? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மீட் பண்ணோம். என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டீங்க. இது போதாதா? இன்னும் சோறு வாங்கி கொடுத்ததுக்கு சரண்டர் ஆயிட்டா? ஒருவேளை போய் சொல்றாளோ? நான் போயெல்லாம் சொல்லல, நிஜமா தான் சொல்றேன். எனக்கு உன்னை அவ்வளோ பிடிச்சிருக்கு. எப்பவும் உன்னை விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் நம்பிருவியா நீ? அவ்வளவு மக்கு சம்பரானியா நீ? இப்பதான் புரியுது நீ ஏன் இன்னும் இவ்வளவு சிங்கிளாவே இருக்கேன்னு. ஐயோ, கிஸ்ஸுக்கு வேற ரெடி ஆவறாரு. ஏங்க ஏங்க வாங்க உட்காருங்க. இல்லைங்க இருக்கட்டும். அட கிண்டல்லாம் பண்ண மாட்டேங்க, வாங்க உட்காருங்க. இல்லைங்க பரவாயில்ல. அட வாங்கன்னு சொல்றேன்ல. சாரிங்க, சும்மா தாங்க விளையாண்டேன்.
விடுங்க, நான் எதுவும் நினச்சிக்கல. சரி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? உங்கள் லவ் என்னாச்சு? அந்த மாதிரிலாம் யாரும் இல்லைங்க. இப்போ இல்லை, முன்னாடி இருந்துச்சுன்னு சொன்னீங்களே. நான் எப்போ அப்படி சொன்னேன்? இப்போ இல்லைன்னு தானே சொன்னீங்க. அப்படின்னா முன்னாடி இருந்திருக்கு, கரெக்டா? அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. நீங்கள் பேசி மழுப்புறதுலே தெரியுது பெருசா அடி வாங்கியிருக்கீங்கன்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சொன்னா என்ன அப்போ? சொல்லுங்க, எப்போ, எங்க, யாரு? என்கிட்ட சொல்றதுல என்ன இப்போ? அவள் பேர் கவிதா. ஸ்கூல் படிக்கும்போது பிடிச்சிருந்துச்சு அவளுக்கும் என்ன. அவள் தான் வந்து ப்ரப்போஸ்லாம் பண்ணா. கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொன்னான். எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஃபேமிலியோட ட்ரிப் போகிறேன்னு ஹாப்பியாக வந்து சொன்னான். ஹில் ஸ்டேஷன் போனாங்க ஃபேமிலியோட. அவன் மூஞ்சில் அவ்வளோ சிரிப்பு. நானும் நீ போயிட்டு வான்னு சொன்னேன். சிரிச்சுக்கிட்டே போனான். இப்போவும் அவன் ஞாபகம் என் நெஞ்சில் இருக்கு. அப்புறம் அவள் ஸ்கூலுக்கு வரேன்னு சொன்ன அன்னைக்கு வரல, லீவு. என்ன ஏதுன்னு தெரில. அவள் வராதது 2 நாள் கண்ணியாக ஆச்சு. அப்புறம் ஸ்கூலுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அவள் உன்னோடு வாழ்ந்த நாட்களை அவள் போன பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவள் இறந்துட்டதா சொன்னாங்க. எனக்கு எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் இதுக்கு மேலே எதுவும் கேட்காதீங்க. வாட்டி விடாதே, காலந்தோறும் உன்னை எண்ணி எங்க சொல்லாதே. பெண்ணே விழும் மலை துளி வந்து மண்ணை சேராதே. சொல்லுங்கள் வசுமதி ஆண்டி. என்னப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. ஆமாம் ஆண்டி, உங்கள் ரிலேட்டிவ் பொண்ணும் ஹாப்பியாக தான் இருக்கா. இருந்தாலும் நீ என்ன ரொம்ப தான்ப்பா ஏமாத்துற. நான் கூட ஏமாந்துட்டேன்ப்பா. என்ன ஏமாத்தின? அவ அதிகமா சாப்பிட்றான்னு அப்படி இப்படின்னு சொல்லி என்கிட்ட காசை வாங்கிட்டல. ஏமாத்துறல நீ. ஆண்டி, அதுக்கே நான் ஏமாற்ற போகிறேன்? அவகிட்டே கேட்டு பாருங்க, அவள் அவ்வளோ சாப்பிட்டா. சும்மா விளையாடாதப்பா என்கிட்ட. நம்மளன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் குப்பை தொட்டி இருக்கும், அங்கே வந்து பாருங்கள்.
பொய் சொல்லாதப்பா நீ. அவ இங்க என் கூட தான் இருக்கா. கிளம்புனவ நான் அங்க இல்லைன்னு தெரிஞ்சதும் மறுபடியும் கிளம்பி இங்கேயே வந்துட்டா. ஊருக்கே வரலப்பா. இப்போ இது ஆண்டி, அப்போ அவன் அங்கேயா இருக்கா? அட ஆமாப்பா, இதோ என் முன்னாடி தான் உட்காந்துருக்கா. ஆண்டி நிஜமா தான் சொல்றீங்களா? அட நான் ஏன்பா உன்கிட்ட போய் சொல்ல போறேன்? விளையாடாதப்பா. உண்மையாவே அவங்க அங்கதான் இருக்காங்களா? சும்மா சும்மா அதே பொய்ய சொல்லிட்டு இருக்காதப்பா. நான் வைக்கிறேன். ஆண்டி 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 அப்போ இவ ஏய் யார் நீ? யார் நீன்னு கேட்டேன். ஃபைனலி இந்த கொஷனை கேட்டுட்டீங்க. நீ அப்போ பேச்சியம்மா கிடையாதா? ம்ஹும். அப்போ உன் பேர் என்ன? அஞ்சலி அலைஸ் பேச்சியம்மா கிடையாது, அஞ்சலி தான். எதுக்கு இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? ஏன்? சும்மா டைம் பாஸ், அவ்வளோதான். ஏய் விளையாடாத, உண்மையை சொல்லு. யார் நீ? ஹோய், என்னை யாருன்னு தெரியலையா? நல்லா பார்த்து சொல்லுங்க, என்னை யாருன்னு தெரியல? தெரியல. சஸ்பென்ஸ் வைக்காம சொல்லு. ஸ்கூலில் நடந்த விஷயம்லாம் ஞாபகம் இருக்கா? கவி விஷயம் தவிர. என்ன? எந்த விஷயத்தை நீ மீன் பண்ணி சொல்ல வர? அதுவும் நானே சொல்லணுமா? உங்கள் ஃப்ரெண்டு கிருஷ்ணன் ஞாபகம் இருக்கா? ஆமாம், 11th வரைக்கும் ஒன்றா படித்தோம். அதுக்கப்புறம் மாறிட்டான், பெருசாக டச்சில் இல்லை. அதுக்கு என்ன இப்போ? அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னு சொல்லி 8th படிக்கிற பொண்ணுக்கிட்ட போய் பேசுனீங்களே, ஞாபகம் இருக்கா? ஏய், அது எப்படி மறக்க முடியும்? அன்னைக்கு கூட அவங்க அப்பாகிட்ட சொல்லி அடிக்க வந்து இந்த பையன் ஓடிட்டான். நான் தான் போய் மாட்டிக்கிட்டேன். அப்புறம் நான் போய் சண்டைலாம் போட்டு கடைசியில் நான் தான் அடி வாங்கிட்டு வந்தேன். அந்த பொண்ணை அதுக்கப்புறம் பார்த்தீங்களா? அவளை எதுக்கு நான் பார்க்கணும்? அவள் இப்போ எப்படி இருக்கான்னு தெரியுமா? அவள் எப்படி இருக்கான்னு எனக்கு என்னங்க தெரியும்? நல்லா பார்த்துக்கோங்க, இதோ இப்படி தான் இருக்கா. ஏய், நீயா? நானே. நீ எப்படி இங்க? உனக்கு என்ன ஞாபகம்லாம் இருக்கா? ஹலோ, ஞாபகம் இல்லாம தான் ப்ரப்போஸ் பண்ண நான் வந்திருக்கேனா? நிஜமாவா? ஆமா. விளையாடுறியா? நீ என்ன கிரவுண்டா விளையாடுறதுக்கு? ஏய், விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்காத. உங்க வீட்டுக்கு வந்து அடிலாம் வாங்கியிருக்கேன். என்ன போய் எப்படி நீ? அடி வாங்கினதுனால தான். இல்லை, எனக்கு புரியல. அவன் பயந்து ஓடி போகும்போது நீ தைரியமா நின்ன பாத்தியா? அது போதாதா? நிஜமா தான் சொல்றியா? எப்படி இவ்வளோ தூரம் வந்த? எப்படி இதெல்லாம்? அதெல்லாம் அப்படிதான். ஒரு பொண்ணு நினைச்ச முடியாதா? ஓஹோ. இப்போ நான் அதை பற்றி தான் பேசுறதுக்கே வந்தேன். அதான் எப்படி? இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாருன்னு இவ்வளோ நேரம் பேசுனீங்களே, ஆமா, அவரோட காண்டாக்ட் தான் ஃபர்ஸ்ட் கிடைச்சது. அவர் தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு என்கிட்ட சொன்னார். இனிமே நீங்கள் தான் சொல்லணும். ஏய், நான் என்ன சொல்றது? உங்கள் மனசில் உள்ளதை. இங்கே பாரு, நான் சொல்கிறேன், தப்பெல்லாம் எடுத்துக்காத. நான் வேற ஒரு பொண்ணை வேற யாரையும் லவ் பண்ணுறியா? ஆமாம், அது வேற யாரும் தெரிஞ்சுக்க வேணான்னு நினச்சேன். சரி,
இனிமே நான் இங்க இருக்கிற தகுதி இல்லை இல்லையா? ம் ஒரே ஒரு நிமிஷம். அது யாருன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாமா? ஏன்? சொல்லு யாருன்னு. ம் சொல்லு. பேச்சியம்மா. உன்னோடு வாழ்ந்த நாட்களை என்னாத நாளும் இல்லையே. சீராக சென்ற பாதையும் ஏன் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்க? ஆ நீ விளையாடலாம், நான் விளையாடக்கூடாதுல்ல? ஓஹோ. ம் இப்ப நான் சொல்லாம இருந்து நான் இப்போ உங்ககிட்ட கேட்காம போயிருந்தா? ஓடி வந்து சொல்லியிருப்பேன். அப்பவும் போடா வெண்ணன்னு சொல்லியிருந்தா? அது கெஞ்சி கேட்டிருந்திருப்பேன். அப்ப கேளு. நான் கேளுன்னு சொன்னேன். அப்ப நான் கிளம்புறேன் போ. ஏய் ஆ நில்லு, அப்ப கேளு. கெஞ்சறேன்.